सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமந்த் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரைவுடன் இயற்றிய கைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 6, ஓவி 114. எல்லாம் சாயிபாபாவின் முன்னிலையிலே ராமநவமி பண்டிகை தனித்துவமானது. பாலாபுவாவால் நிறைவு செய்யப்பட்டது. மிகுந்த அன்புடன் செய்து முடித்தார். பாலபுவா தனது ரகசியத்தை சொன்னவுடன் காக்கா தீக்ஷித் அவரிடம் ஷீரடிக்கு தனது கீர்த்தனையை முடிவு செய்ய பாபாவின் சம்மதம் தேவைப்படும், அது மட்டுமல்ல விடைபெறல் சன்மானம் கிடைக்கும் என உறுதியாக தெரியவில்லை. கொடுப்பதும் கொடுக்காததும் பாபாவின் கையில் உள்ளது என்று கூறினார். பாலபுவாக்கும் காக்காவிற்கும் இடையே உரையாடல் நடந்து கொண்டிருந்த போது ஷீரடியிலே பிரசாதம் மற்றும் உதியுடனும் காக்கா மகாஜனி வந்தார். ஷீரடியின் பிரசாதம் மற்றும் உதியுடனும் காக்கா மகாஜனி வந்தார். இது ஒரு நல்ல சகுனமாக தோன்றியது. புவாவிடம், தீக்ஷித், நான் ஷீரடிக்கு செல்லும் போது பாபாவின் சம்மதத்தை கேட்பேன். அவர் ஒப்புக்கொண்டால் நான் உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகின்றேன். செலவுகளை நாங்கள் கண்டிப்பாக தருகின்றோம். நீங்கள் அதை குறித்து கவலைப்படாமல் இருங்கள். இதன் பிறகு தீக்ஷித் ஷீரடி சென்றார். பாபாவின் ஒப்புதல் பெறப்பட்டு பாலபுவா அந்த ஆண்டு ஷீரடிக்கு வந்ததால் சாய்பாபா முன்னிலையிலே ராமநவமி கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. பாலபுவா திருப்தி அடைந்தார். சாயி மகிழ்ச்சி அடைந்தார். பாபா 2500 ரூபாய் கௌரவ ஊதியம் வழங்க உத்தரவிட்ட போது புவா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். காவத்தே கிராமத்திலே நடந்த அதே திருவிழாவிலே தனக்கு 5 வருடம் முன் கிடைத்ததை அடைய செய்ததால் அவர் பாபாவிற்கு மனதார நன்றி கூறினார். 1 வருடம் கழித்து தாஸ்கனு ஷீரடிக்கு வந்தபோது பாபாவின் அனுமதியுடன் அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி கொண்டாட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை ஷீரடியிலே ராமநவமி உற்சாக விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. சமாதியினுடைய பிரம்மாண்ட நுழைவாயிலே இசைக்கருவிகளின் ஓசைக்கு நடுவே சாய்நாம கோஷம் விண்ணை எட்டியது. எங்கும் மகிழ்ச்சி நிலவுகின்றது. ராம் மற்றும் ரஹீம் ஒரே கடவுளின் வடிவங்கள். அனைவருக்கும் இறைவன் ஒருவரே. இது சாய்நாதரின் உபதேசம். ஸ்ரீ பிரபு ராமச்சந்திரனின் எல்லையற்ற குணங்கள் மற்றும் அனுபவங்களுடைய கடவுள் ராமர் மற்றும் கிருஷ்ணரின் ஏகத்துவ வடிவம் ஸ்ரீ சாயி வடிவிலே ஷீரடியிலே தோன்றுகின்றார். விஸ்வரூபாய விஸ்வாய விஸ்வாதாராய தேஜசே சர்வ தர்ம விலாசாய சாயிநாத்தாய தே நமகா. ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.